உண்மையிலே நீங்க சொன்ன மாதிரி ராஜ்குமார் சார் பொங்கிட்டார். அவர் மேடையில பொங்குறதுக்கு பதிலாக கொஞ்சம் சோறு பொங்கி இருந்தாருன்னா சாப்பிட்டாது போயிருக்கலாம். சும்மா பொங்கி இருக்கிற ஆளுகளை தூங்க விட்டுருக்காரு. கூட்டம் பசியோட போகுது. பசியோட போயிட்டா பரவாயில்ல, இங்கேயே தூங்கிட்டாங்கன்னா என்ன செய்வீங்க நீங்க? ஒண்ணும் செய்ய முடியாது. இவரே எழுப்ப முடியலையே, எல்லாரையும் எப்படி எழுப்புறது? அது நீங்க முயற்சி பண்ணுங்க. ஆமா, நீங்க தூங்க வைப்பீங்க, நாங்க வந்து முயற்சி பண்ணணும். நல்லா இருக்கு. பாடச்சுமை ஏன் ஏறியது என்று தெரிகிறதா? 10 நிமிடத்துக்கு இந்த பாடு என்றால் 45 நிமிஷம் இந்த மனுஷன் டெய்லி பாடம் எடுத்தா பாடச்சுமை ஏறுமா ஏறாதா? பக்கத்து வீட்டுல இருக்கவர் தூங்குவார். பாடம் மண்டையில் ஏற வேண்டும், முதுகிலே சுமையாக ஏறினால் இப்படித்தான் இருக்கணும். ஒரு பேசுன பேச்சுக்கெல்லாம் அவருக்கு ஒரு சாகித்ய அகாடமி கொடுக்கணும். உண்மையிலே பேச்சு துறைக்குன்னு ஒரு சாகித்ய அகாடமி ஆரம்பிச்சு ராஜ்குமார் சாருக்கு கொடுக்கணும். இதுவரை வாங்கினதெல்லாம் தப்பா போகுது. அவங்களாம் எழுத்துக்கு தானே வாங்கியிருக்கிறாங்க. அவர் நான் கேட்குறேன், பிள்ளைகளுக்கு பாடச்சுமை பாடச்சுமை பாடச்சுமைன்னு சொன்னார். இங்கே இத்தனை பெற்றோர்கள் பிள்ளைகளை எல்லாம் கூட்டு வந்திருக்கிறாங்க பாருங்க, நிறைய பேர் குழந்தைகளை கூட்டு வந்திருக்கிறாங்க. நான் ஒரு அம்மாட்ட கேட்டேன், ஏங்க இவ்வளவு இருட்டு நேரம் சாயந்தரம் ஆயிடுச்சு, பிள்ளைங்களை ஏன் இங்கே கூட்டு வந்திருக்கிறீங்க அப்படின்னு கேட்டதுக்கு அவங்க சொன்னாங்க, இங்கே இருக்கிற ஒரு மணி நேரம் 2 மணி நேரமாவது மொபைல் ஃபோன் நோண்டாம இருப்பாங்கங்கிறதுக்காகத்தான் இங்கே இழுத்துட்டு வந்திருக்கோம் நாங்கள். இதுல நேரமும் பிள்ளைங்க படிச்சு, இந்த பிள்ளைகள்லாம் எந்த நாட்டுல இருக்குன்னு எனக்கும் தெரியலங்க. இவர் சொன்ன பிள்ளைங்க பூரா எந்த நாட்டுல இருக்காங்கன்னு எனக்கு தெரியவே தெரியல. ராஜபாளையத்துல அவன் பஸ் ஸ்டாப்ல மட்டும் உட்காந்து படிச்சுட்டு இருந்தான். உங்க பையன் தான். நிறைய பிள்ளைங்க, என் பிள்ளை உட்பட நிறைய பிள்ளைங்க நீங்க இந்த மாசத்துல இருந்து பாருங்க, பஸ் ஸ்டாப்ல உட்காந்து படிப்பாங்க, பஸ்ல போகும்போது படிப்பாங்க, கிரவுண்ட்ல உட்காந்து படிப்பாங்க, லைப்ரரி பீரியட்ல படிப்பாங்க. ஏன் 10 மாசமும் படிக்கவே கிடையாது. மார்ச்ல எக்ஸாம், 10 மாசமும் உட்காந்து மொபைல் பார்த்துட்டு டிவி பார்த்துட்டு பொழுதையெல்லாம் வீணாக்கி விட்டு கடைசி மாசத்துலதான் நம்ம பிள்ளைகள் படித்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை தயவு செய்து ஆசிரியராக இருக்கக்கூடிய நீங்கள் மறந்து விடக்கூடாது, நீங்கள் தூங்கி விடக்கூடாது. அதான் ரொம்ப முக்கியம். நான் என்ன ஒண்ணும் இல்லைங்க, இன்னைக்கு கேட்கறேங்க, நாளைக்கு நம்ம பிள்ளைங்களுக்கு லீவ் விட்டுருவோம். நம்ம மாவட்ட ஆட்சியர் ஐயா இருக்கிறாங்க, ஒரு பேச்சுக்கு தான் லைவா போயிட்டு இருக்குமா, வரமாட்டாங்க. ஒரு பேச்சுக்கு லீவ் விட்டுருவோம், ஒரு பேச்சுக்கு தானங்க ஒரு லீவ் விட்டுருவோம். பாடமும் நீங்க படிக்கவே வேண்டாம்னு சொல்லிடுவோம். என்ன பண்ணுவாங்க நம்ம பிள்ளைங்க நினைக்கிறீங்க? அம்பிட்டு மொபைல் போனை கொடுன்னு வாங்கி உட்காந்து அனிமின்னு ஒரு தொடர் இருக்குதுங்கய்யா. அனிமி அப்படின்னு ஒரு வெப் சீரிஸ் இருக்குது, ஜப்பான் நாட்டு வெப் சீரிஸ். அது 700 எபிசோடு 10ஆம் கிளாஸ் மாணவர்கள் பார்த்திருக்கிறாங்க தொடர்ந்து 700 எபிசோடு. நீங்க என்ன சீரியல் பாக்குறீங்க? என்ன பேரு? அனிமி. அனிமியா? ஆமா, அதுல நருட்டோன்னு ஒருத்தன் வருவான், அவன் தான் ஹீரோ. ஒருத்தன் இன்னைக்கு சொல்றான், பட்டிமன்றம் பேசுறதோட இதையும் பாக்குறீங்களா? பார்த்தத கேட்டேன். நருட்டோ பட்ட கஷ்டத்தை விட நம்மெல்லாம் கஷ்டப்பட போறோம் அப்படிங்கிறான். ஜப்பான்ல இருக்கிற ஒரு அனிமியோடைய கேரக்டர் இந்த பிள்ளைகள் பார்த்து கொண்டிருந்தால் பாடத்தை எப்படி படிப்பாங்க? நான் கேட்கறேங்க சிம்பிளா, அன்னன்னைக்கு சொல்லி கொடுக்கிற பாடத்தை அன்னன்னைக்கு படிச்சா பாடம் சுமையாக இருக்குமா சுகமாக இருக்குமா? மனசாட்சியை தொட்டு சொல்லுங்க. நம்ம வீட்டு பிள்ளைகள் அன்னன்னைக்கு பாடத்தை படிக்கிறார்களா? இல்ல, படிக்கல இருந்தா ஒத்துக்கிட்டாங்க அந்த அம்மாவே. ஏன் பாடத்தை படிக்கவில்லை என்றால் அவர்கள் வலைத்தளங்களில் தங்கள் வாழ்க்கையை செலவழித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஒரு துளி காலையில 7 மணிக்கு மழை விழுந்துட்டோம், டிவியை போடுங்கிறாங்க. எதுக்கு? லீவ் விடுறாங்களான்னு பாரு. ஏன்னா ஒரு துளி மழைக்காட மாடியில இருந்து அந்த அம்மா போர்வையை காய போட்டுக்கிட்டு இருக்குடா, அது சலார்னு தெரிச்சு விட்டுருக்குது. அப்படியாக்கும் நான் கூட மறுபடியும் வெள்ளம் வந்துருச்சாக்குன்னு சந்தோஷப்பட்டேன். வெள்ளம் வந்துருச்சாக்குன்னு சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. அவன் வீடெல்லாம் இழந்து வண்டிகளை இழந்து இருக்காங்க. இவன் மறுபடியும் எப்போ வெள்ளம் வரும், லீவ் விடுவாங்க, மொபைல் பார்த்துக்கிட்டு இருக்கணும். இந்த குழந்தைகள் ஆசைப்பட்டு கொண்டு இருக்கிறார்கள். வாத்தியார் இவ்வளவு கோவப்படுறாரு பயங்கரமா. சார் எவ்வளவு பேசியிருக்கிறாரு, எனக்கு என்ன செய்யனே தெரியல. அந்த காலத்தில் அவர் நல்லவர், ராஜ்குமார் சார் நல்ல மனிதர். எப்படி அந்த காலத்துல வாத்தியார்கள் பாடங்களை ரசித்து நடத்தினார்கள், நாங்கள் ருசித்து படித்தோம். இன்னைக்கு நாங்க லேகிய மாதிரி திணிக்கிறோம், அவன் வாந்தி எடுக்கிறான். பிரச்சனை எங்க வந்துச்சுன்னு தெரிஞ்சுச்சா? பாடம் சுமை அல்ல, பாடம் நடத்துகிற வாத்தியார் தான் சுமை என்பதை தானே ஒத்துக்கொண்டிருக்கிறார். சாட்சி அதுவா வந்து சொல்லிட்டு போயிருச்சு. பிற பாடம் சுமையா தானே இருக்கும். நான் வராமையே என்னை அவர் படுத்தினார்ல, நான் பாட்டுக்கு நான் சூசுவான்னு ஒரு ஓரமா தான் உட்காந்து என்னத்தையும் எழுதிக்கிட்டு. எப்படி உட்காந்துருந்தீங்க? சூசுவான்னு உட்காந்துருந்தேன். அவர் என்னைய பிடிச்சி வம்புக்கு இழுத்து, அப்புறம் நான் பதிலுக்கு என்னத்தையா சொல்லணும்ல. இல்லைன்னா நெல்லை மாவட்டத்து மக்கள் என்னை பத்தி என்ன நினைப்பாங்க? ராஜபாளையத்துக்கு வந்து வாழ்ந்தவரை எம்பிட்டு பேசுறாரு, அந்த ஊர்லயே பிறந்தவையே ஊமையா இருக்கான்னு நினைப்பாங்களா இல்லையா? உங்களை போய் ஊமைன்னு பதில் சொல்லாம இருக்காளே நினைப்பாங்கல்ல. நீங்க ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க, பாடச்சுமையினால பிள்ளைங்க படிக்கல, அது காரணம் இல்ல, அவங்க வலைத்தளத்திலேயே இருக்கிறதுனாலதான் படிக்கவே இல்லை என்பதை தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க.
முன்னாடி எல்லாம் வலைத்தளத்தில் உள்ள ஆபத்து கொஞ்சம் கம்மியா இருந்தது. என்ன தெரியுமா? வலைத்தளங்களை நம்ம பிள்ளைகள் பார்த்து கொண்டு மட்டும்தான் இருந்தார்கள். இன்னைக்கு நம்ம வீட்டு பிள்ளைகள் அதில் பங்கேற்று கொண்டிருக்கிறார்கள் என்பதை தயவு செய்து மறந்து விடாதீர்கள். ஒரு டிக்டாக்காவது பண்ணாத பிள்ளை நம்ம வீட்டில் இருக்கிறதா? ஒரு ரீல்ஸாவது போடாத பிள்ளை யார் வீட்லயாவது இருக்குதா? வாட்ஸ்அப்ல நிகழ்வுகளை பரிமாறாத பிள்ளைகள் இருக்கிறதா? ஃபேஸ்புக்ல அக்கௌண்ட் இல்லாத பிள்ளை இருக்கிறதா? இன்ஸ்டாகிராம் இல்லாத பிள்ளை இருக்கிறதா? இன்றைக்கு நம் வீட்டு பிள்ளைகள் எல்லாருமே வலைத்தளத்தின் எல்லா ஆப்புக்குள்ளும் மாட்டிக்கொண்டு ஆப்படித்து போய் உட்கார்ந்து இருப்பது போல இருக்கிறார்கள். அதுதான் இன்னைக்கு எல்லாமே பிரச்சனை. திருக்குறள் உளுந்து உளுந்து சொல்லி கொடுக்குறாங்க வாத்தியார்கள், அதெல்லாம் அவனுக்கு புரியவே மாட்டேங்குது. ஆனா அவனா உருவாக்குறான் ஒரு திருக்குறள். ரீல்ஸ் பாத்தீங்களா? அப்பாவுக்கு அப்பா என்னப்பா, எங்க அப்பா எல்லாரையும் விட கெத்தப்பா, அவனுக்கு பிடிச்ச திருக்குறள் அவனா எழுதுறான். ஐயா ரீல்ஸ்ல வருது. ரீல்ஸ்ல ஆமா, இத பார்த்துட்டு இதே மாதிரி நம்ம பிள்ளைங்க ரீல்ஸ் போடுறாங்க. அது எப்படி அவங்களா போட்டுட்டு இருக்காங்க? உங்களுக்கு நிறைய நேரம் இருக்குமா இதெல்லாம் பாக்குறீங்க? நான் வேலை வெட்டிக்கு போல இல்லைங்கய்யா. அவங்கள மாதிரி ஆசிரியராவோ பேராசிரியராவோ நான் இல்ல. இங்க யோசிச்சு பாருங்க, மனப்பாட பாடல் அவ்வளவு நாள் சொல்லி கொடுக்குறாங்க, எழுத வரல சொல்ல வரல. ஆனா இன்னைக்கு பிள்ளைகளை கூப்பிட்டு கேளுங்க, உருளைக்கிழங்கு செல்லக்குட்டி அப்படின்னா என்ன சொல்வீங்க? உருளைக்கிழங்கு செல்லக்குட்டி எங்க போச்சு, கத்தரிக்காய் கூடக்குள்ள தூங்க போச்சு. இந்த பாட்டு சிலபஸ்லயே இல்லாம பிள்ளைங்க மனப்பாடம் பண்ணி வச்சுக்கலாம். நான் சொன்ன உடனே அந்த பிள்ளை எந்த வாத்தியாரும் சொல்லி கொடுக்கல, எந்த வாத்தியாரும் சொல்லி கொடுக்கல. அப்ப பாட்டா சொல்லி கொடுங்க, புரியுற மாதிரி சொல்லி கொடுங்க. ஏன்னா இந்த வலைத்தளத்தை பார்த்து பார்த்து அவங்களுடைய நினைவுகளே மங்கி போய் விட்டது. நடுவர் அவர்களே, எதிர்மறை வாக்கியம் எழுதுன்னு அன்னைக்கு ஒரு டீச்சர் கொடுத்துருக்காங்க. குட்டையில் நீர் நிரம்பி உள்ளது அப்படின்னு, அதுக்கு எதிர்மறை எழுதுறான். நெட்டையில் நீர் நிரம்பி உள்ளதுன்னு எழுதியிருக்கான் ஒருத்தன். ஏரி பாசனம் நன்று, இறங்கி பாசனம் நன்றுன்னு எழுதி வச்சிருக்கான், ஆப்போசிட். அப்ப எந்த அளவுக்கு இவங்க மொழியை மறந்து இந்த வலைத்தளத்துக்குள்ள சிக்கி சீரழிந்து கொண்டிருக்கிறார்கள். தயவு செஞ்சு நீங்க புரிஞ்சுக்கோங்கயா. வாத்தியார்கள்லாம் லவ் டுடே பார்க்காதீங்க. இவர் லவ் டுடே பார்க்குற வயசா இல்லம்மா, பார்த்தவங்க அவருக்கு சொல்லியிருக்காங்க. அவர் சொன்னாரு, எனக்கு தான் லவ் டுடே பார்க்குற வயசு, ரேவதி மேடத்துக்கு கிடையாதுன்னு அவர் தான் ஏன் சொன்னாரு. சரி, இதுக்கியா சொல்லி மாட்டிக்கிறீங்க? வலை பின்னல்களாக இருக்கிறது. ரொம்ப நல்ல படமா அம்மா அது? யாருக்குங்கய்யா தெரியும்? உங்க மொபைல் அவர்கிட்ட கொடுத்து பாருங்க, அப்ப தெரியும். என் மொபைல்ல அந்த படம் இருக்கா? இல்ல, அந்த படத்தோட கான்செப்டே அதான். ஓ அப்படியா? ஆமா ஆமா. இப்ப ராஜ்குமார் சார் மொபைல்ல அவங்க ஒய்ஃப் கிட்ட கொடுத்துறணும். அப்புறம் என் மொபைல் எதுக்கு அவர்கிட்ட கொடுக்க சொன்னீங்க? ஒரு பேச்சுக்காக பேச்சுக்காக. ஆண் மொபைல்ல பெண்ணிட்ட கொடுக்கணும், அது கணவன் மொபைல். என் மொபைல் அவர்கிட்ட கொடுக்க சொன்னா என்ன அர்த்தம்? அவருக்கு ஒன்றும் பார்க்க தெரியாதுன்னு அர்த்தம். இப்ப ராஜ்குமார் சார் மொபைல ஒரு ஒய்ஃப் கிட்ட கொடுத்துட்டோன்னு வைங்க, அவர் எப்படி சிக்கி சீரழிஞ்சு சின்னாபண்ணாமாக போறாரு. அவர் ஏடிஎம் கார்டே அங்கதான் இருக்கு. ஏடிஎம் கார்டு பின் நம்பர் கூட மனைவிட்ட கணவர்கள் சொல்லிடுவாங்க. ஆனா மொபைல் போனுடைய அந்த பேட்டர்ன் யாராவது மனைவிக்கு சொல்லுவீங்களா? சொல்லுவோம், சொல்லிட்டு உடனே மாத்திடுவோம். இது லவ் டுமாரோவில் இருக்கு. உங்களுக்கு ஒண்ணு தெரிஞ்சா எங்களுக்கு ஒண்ணு தெரியுமில்ல. இல்ல, எல்லா பிள்ளைகளும் மொபைல் போனை வைத்து கொண்டு லிங்க் வச்சு QR கோடு வச்சு பாக்குறாங்களாம். எங்க வியூஸ் ஒண்ணு இருக்கும்ல, நீங்க வலைத்தளங்கள்ல அந்த QR கோடை வச்சு பிள்ளைங்க எவ்வளவு வியூஸ் பார்த்துருக்குறாங்க, வலைத்தளங்களில் எவ்வளவு நேரம் பார்த்துருக்காங்கன்னு நீங்க பார்த்துட்டீங்கனாலே உங்களுடைய சாயம் வெளுத்து போயிடும். அதுவும் பிள்ளைகளும் அதையே பார்த்துக்கிட்டு இருக்காங்களாம். ஒரு மாசத்துக்கு முன்னாடி கரூர்ல 3 பிள்ளைங்க கிளம்பி கொரியாவுக்கு போயிருக்காங்க. எதுக்கு தெரியுமா? ப்ராஜெக்ட் செய்யறதுக்கு. கொரியாவுக்கு போறதுக்கு ட்ரை பண்ணிருக்காங்க. விசாகப்பட்டினம் வரைக்கும் எங்கேயோ போயிட்டு 14,000 ரூபாய் பணத்தை கொண்டுட்டு போயிட்டு இறங்கியிருக்காங்க. எதுக்குமா இங்க வந்து அப்படின்னா, ராஜ்குமார் என்று ஒரு ஆசிரியர் இருக்கிறார், அவர் தான் எங்களை நாடு நாடாக சென்று ப்ராஜெக்ட் செய்ய சொன்னார் அப்படின்னு இருக்காங்க. PTSன்னு ஒருத்தங்க வர்றாங்க யூடியூப்ல, அந்த பசங்க இசை நிகழ்ச்சி நடத்துறாங்க. அந்த இசை நிகழ்ச்சிக்கு, கொரியால இருக்கிற இசை நிகழ்ச்சிக்கு கரூர்கார பிள்ளைங்க கிளம்பி போகுது என்றால் இது பாடத்திட்டங்களின் சுமையால் வந்ததா, வலைத்தளங்களுக்கு அடிமையாகி போன காரணத்தால் வந்ததா என்பதை நீங்கள் தான் சொல்ல வேண்டும். எவ்வளவு பயங்கரமா ஒருத்தர் தான் கை தட்டுறாரு. அவர் வீட்டுல யாரோ BTS பார்ப்பாங்க போல. நம்ம இளம் வயதில் சிறுவர் மலர் படிச்சோங்கய்யா, பார்வதி சித்திர கதைகள்னு ஒண்ணு படிச்சோம். இந்த அம்புலி மாமான்னு ஒண்ணு படிச்சது ஞாபகம் இருக்கா? அதுல ஒரு ஓவியம் இருக்கும் தெரியுமா? விக்ரமாதித்யன் அந்த வேதாளத்தை தோல்ல சுமந்துக்கிட்டு போற ஓவியம். யாராலையும் வாழ்நாள் முழுக்க மறக்க முடியாத ஒரு ஓவியம் இருக்கிறது என்றால் அது அந்த அம்புலி மாமாவில் வரக்கூடிய விக்ரமாதித்தன் வேதாளம் ஓவியம் நம்ம மனசுல இன்னும் தொங்கிக் கொண்டே இருக்கிறதா இல்லையா? ஆனா நம்ம பிள்ளைகளிடம் இது மாதிரி ஏதாவது ஒரு நினைவு இருக்கிறதா? பூந்தளிர்னு ஒரு புத்தகம் வரும், அதுல சின்ன சின்ன கதைகளா இருக்கும். இரும்பு கை மாயாவி யாராவது மறக்க முடியுமா?
ஆனா அவங்க எல்லாருமே இன்னைக்கு வலைத்தளங்கள்ல தான் பிள்ளைகள் அவங்களுடைய கேரக்டர்களை, கதாநாயகன்களை தேடிக்கொண்டே இருக்கிறார்கள். ஒரு முழிச்சுக்கிட்டு பிள்ளைகள்லாம் கிளாஸ்ல வந்து தூங்குறாங்களா? ஏன் தூங்குறான்? நைட்டு முழுக்க போர்வைக்குள்ள உட்காந்து மொபைல் பார்த்துக்கிட்டு இருக்கான். போர்வைக்குள்ள மட்டும் குறிப்பிட்ட இடத்துல செவ்வகமா லைட் எரியுது. என்னடா இப்படி நம்ம வீட்டுல ஒரு லைட் செட்டிங்கே கிடையாதுன்னு பார்த்தா அவன் உள்ள கடந்து பார்த்துக்கிட்டு இருக்கான். செவ்வகமா எரியாதுமா, நீளமா பெருசா. இப்படி செவ்வகமா நீளமா? மொபைல் போன் சைஸியா? ஓ, ரொம்ப நீளமா. சின்ன செவ்வகமா இருந்தது, பழைய நீல செவ்வகம். அப்படி பாத்துக்கங்க. என் போன்ல அப்படிதான் இருக்கு. வயசானவங்களோட போன் அப்படித்தாயா இருக்கும். ஆமா, இவங்க இப்பதான் எல்கேஜி படிக்கிறாங்க. ஆமா, இவரே லவ் டுடே பார்க்கும்போது நாங்க எல்கேஜி படிக்க கூடாதா? அதை உட்கார்ந்து அந்த வெளிச்சத்தில் தங்கள் வாழ்க்கையின் இருட்டையில் மூழ்கி கொண்டிருக்கிறார்கள் சொன்னா பயங்கரமா பேசிக்கிட்டு இருக்கிறாரு. ஐயா 2-3 விஷயம் மட்டும் நான் சொல்லி முடிச்சிடுறேங்கய்யா. இப்ப 2 விஷயம் நடந்ததுங்க இந்த 2 வாரத்துக்குள்ள. இந்த ஜனவரி பிப்ரவரிக்குள்ள ஒரு 2 விஷயம் நடந்தது. ஐநா சபை என்ன பண்றாங்க, ஒவ்வொரு வருஷமும் ஜனவரி 24 இருக்கு இல்லையா, அதை சர்வதேச கல்வி தினமா கொண்டாடுறாங்க. ஒவ்வொரு வருஷமும் ஐநா சபை கொண்டாடுறாங்க. இந்த வருஷம் அதுக்கு ஒவ்வொரு தீம் வைப்பாங்கல்ல, கருப்பொருள். இந்த ஆண்டின் கருப்பொருள் என்ன அப்படின்னா, வெறுப்பு பிரச்சாரத்திற்கு எதிராக கல்வியும் ஆசிரியர்களும் அப்படின்னு டாபிக் கொடுத்துருக்குறாங்க. நிறைய குழந்தைகள், மாணவர்கள் இன்றைக்கு அதிக அளவில் ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், ட்விட்டர் மாதிரி விஷயங்களில் பங்கு பெறுகிறார்கள். அதுல ஏதாவது ஒரு விவாதத்தை வைத்து பெரியவர்கள் சண்டை போட்டுக் கொள்வதை தாங்களும் உள்வாங்கிக் கொண்டு அதை வகுப்பறையில் ஜாதியாக, மதமாக, சினிமாவாக, அரசியலாக பிள்ளைகள் பிரதிபலித்துக் கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் ஆபத்தை நோக்கி போய்க் கொண்டிருக்கிறார்கள். ஆசிரியர்களை கொஞ்சம் கவனம் செலுத்துங்கள் என்று சொல்லியிருக்கிறாங்க. இதுக்கு நீங்க கைதட்டலாம். இதுதான் இந்த வருஷத்தினுடைய கருப்பொருள். நாம ஃபேஸ்புக்கில் சண்டை போட்டது போக, தெருக்குழாயில சண்டை போட்டது போக, இன்னைக்கு பிள்ளைங்க தனக்கு சம்பந்தமே இல்லாத கருத்துக்களை வலைத்தளங்களில் திணித்து கொண்டிருக்கிறார்கள். இதை எப்படியாவது காப்பாத்துங்க. இது குழந்தைகளின் அறிவை கீழ்மட்டத்துக்கு கொண்டு வந்துரும்னு ஐநா சபை வலியுறுத்துற அளவுக்கு இருக்கு. இன்னொன்னு, இந்த பிப்ரவரி தொடக்கத்துல அமெரிக்கால சான் பிரான்சிஸ்கோல ஒரு செனட் சபை ஒரு மீட்டிங் நடத்தினாங்க. சமூக வலைத்தளங்களால் பாதிக்கப்பட்ட பிள்ளைகளின் பெற்றோர்கள். அதுக்கு எதிர்க்க யார் யார் தெரியுமா? நம்ம ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் ஓனரு மார்க் ஷக்கர்பர்க், அவரு, பிறகு இந்த மிட்டா, நிறைய இருக்குது இல்லையா நம்ம வலைத்தளங்களில் இருக்கக்கூடிய ரீல்ஸு, ஸ்னாப் சாட்டு, இதோடைய ஓனர்கள்லாம் இந்த பக்கம் உட்காந்துருக்குறாங்க. அவங்க பெற்றோர்கள்ட்ட பேசுங்க, இவங்கள்ட்ட என்ன பிரச்சனையோ சொல்லுங்கன்னு. ஒவ்வொரு பெற்றோர்களும் எழுந்து நின்று, இந்த கொரோனா காலத்தில் இந்த மொபைல் போனை பிள்ளைங்க கையில கொடுத்தோம். அமெரிக்க பெற்றோர்கள், நம்மளை விட்டுருங்க, அமெரிக்க பெற்றோர்கள் சொல்றாங்க, கொரோனா காலத்துல படிப்பாங்க, இல்ல நல்ல விஷயங்களை கத்துக்குவாங்கன்னு அந்த மொபைல் போன் அந்த பிள்ளைங்கள்ட்ட கொடுத்தோம். ஆனால் நிறைய பிள்ளைகள் அதுல தேவையில்லாத வலைத்தளங்களுக்குள் சிக்கி பாலியல் தொந்தரவுக்கு ஆளாகி இருக்கிறார்கள். நிறைய பிள்ளைங்க தற்கொலை செய்து கொண்டார்கள். நிறைய பிள்ளைங்க ரம்மி விளையாண்டு பணத்தை இழந்திருக்கிறார்கள். அவர்கள் மன உளைச்சலுக்கு ஆளாகி வாழ்க்கையை தொலைத்து விட்டார்கள் என்று அவங்களுக்கு முன்னாடி கண்ணீர் வடித்து அழுதிருக்கிறார்கள். இதுல ஹைலைட் என்ன தெரியுமா? நம்ம மார்க் ஷக்கர்பர்க் எந்திரிச்சு நின்று அவங்கள கையெடுத்து கும்பிட்டு, நான் மிகப்பெரிய தவறை செய்து விட்டேன், உங்களுடைய நிலைமை இனிமே யாருக்கும் வரக்கூடாது, தயவு செய்து என்னை மன்னித்து விடுங்கள் என்று அந்த ஃபேஸ்புக்குடைய ஓனர் மன்னிப்பு கேட்டிருக்கிறார். என்றால் எந்த அளவுக்கு நம்ம பிள்ளைகளுடைய வாழ்க்கையை இந்த வலைத்தளம் ஆக்கிரமித்து இருக்கிறது என்பதை நீங்கள் புரிந்து. மன்னிப்பு கேட்டார், ஆனா ஃபேஸ்புக் அது இருக்குது, அப்படியே தான் இருக்குது. ஏன் நம்ம பிள்ளைங்க அதுக்குள்ளே போய்கிட்டு இருக்காங்கல்ல. கோயம்புத்தூர்ல ஒரு வாத்தியார் கவுன்சிலிங் பண்ணவர், நம்ம ஐயா மாதிரி, அவர் சொல்லியிருக்கிறாரு, இந்த வடிவேலு படத்துல வரும் இல்லையா, அது மாதிரி ஒருத்தரை தள்ளி பந்தாடி ஒரு விளையாட்டு விளையாடி ரீல்ஸ் போட்டிருக்கான். அப்படி தொடங்கி அது குத்துச்சண்டையில முடிஞ்சு ஒருத்தன் மண்டையை உடைச்சிருக்கான். எல்லாம் 7th படிக்கிற பிள்ளைங்க. 7ஆம் வகுப்பு மாணவர்கள் இந்த அளவுக்கு மோசமா போவாங்கன்னு நான் நினைத்து கூட பார்க்கவில்லை என்று அவர் வேதனைப்பட்டிருக்கிறார். நடுவர் அவர்களே, நம் வீட்டு பிள்ளைகளுக்கு லேப்டாப்பை கரெக்டா மடிச்சு வைக்க தெரிகிறது, ஆனால் தூங்கி எழுந்த போர்வையை மடித்து வைக்க வேண்டும் என்பது யாருக்கும் தெரியும். அதுக்கு நீங்க இருக்கீங்களா அப்படின்றான் அவன். மொபைல் போன்ல யாரு கூட எல்லாம் சேட் பண்ணோங்கிறத கம்ப்ளீட்டா கிளீன் பண்ண தெரிகிறது. சாப்பிட்ட தட்டை கிளீன் பண்ணணும் என்பது யாருக்கும் தெரியவில்லை. மொபைல்ல இருக்கிற ஆப்ல இருந்து ட்ரெயின் டிக்கெட் புக் பண்ண தெரிகிறது. எதிரே யாராவது வந்தா புன்னகை செய்ய வேண்டும் என்கின்ற அடிப்படை கூட தெரியவில்லை.
ஒரு பீஸாவை வந்து ஆர்டர் பண்ணி மொபைல் மூலமா வாங்க தருகிறது. அம்மாவோ அப்பாவோ ஒரு டம்ளர் தண்ணி கொண்டு வாடான்னா அதை தரக்கூட அவர்களுக்குள் இதயத்தில் ஈரமில்லை என்றால் அந்த அளவுக்கு வலைத்தளம் அவர்களை இறுக்கி பிடித்து இழுத்திருக்கிறது. ஒரு காலத்தில் வலைத்தளத்தை பார்த்து கொண்டிருந்த பிள்ளைகள் இன்றைக்கு பங்கேற்கிற அளவுக்கு ஆகியிருக்கிறார்கள். இன்னும் மோசமாக அடிமையாவதற்குள் வலைத்தளங்களில் இருந்து அவர்களை மீட்டெடுக்க இந்த புத்தக வாசிப்பை அவர்கள் கையில் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தம்பி நல்லா தூங்கினவரே முடிச்சிட்டாரு. அவர் மட்டும் இல்ல, கூட்டத்தில் தூங்கினவளே எழுப்பிட்டாங்க. பாவம், அவர் கஷ்டம் அவருக்கு. இங்க தூக்கம் வந்து விட்டால் தலையணை தேவையில்லைன்னு சொல்லுவாங்க. நல்ல தூக்கம் அவங்களெல்லாம் பார்க்கும்போது நமக்கு சந்தோஷமா இருக்கு. ஏன்னா நமக்கு நைட்லயே வரமாட்டேங்குது. ராத்திரி போய் படுத்தா தூக்கம் வரமாட்டேங்குது. கண்ட கனவும் வருது, கண்ட நினைவும் வருது. ஒரு மனுஷன் நிம்மதியா இருந்தா தான் தூக்கம் வரும். நிம்மதியா தூங்குறவங்களை பார்க்கும்போது வருத்தப்படாதீங்க, சந்தோஷப்படணும். என்னங்க அது உண்மைதானுங்க? 4 பேரும் ரொம்ப நல்லா பேசியிருக்கிறாங்க. நான் யாரை பாராட்டுறது? இவ்வளவு பெரிய நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்து தொடர்ந்து இந்த நிகழ்ச்சிக்காக உழைக்கிற மாவட்ட நிர்வாகத்தை பாராட்டுவதா, பப்பாசியை பாராட்டுவதா, இதற்காக ஓடியாடி உழைக்கிற நாரும்பூநாதன் மாதிரி அறிஞர்களை பாராட்டுவதா, இல்ல அசந்து இருந்தாலும் உட்கார்ந்தே இருப்போம்னு உட்கார்ந்து இருக்கிற உங்களை பாராட்டுவதா? பொருணை அப்படின்ற அந்த சொல் இருக்கு இல்லையா, அதுவே ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க சொல். இலக்கியங்களிலே பேசப்பட்ட சொல். கம்பன்ல இந்த சொல் இருக்கு. ரொம்ப முன்னாடி, பொன் திணிந்த புனல் பெருகும் பொருணை என்னும் திரு நதி. இது நாட விட்ட படலத்துல சுக்ரீவன் சொல்வார் வானரர்களுக்கு. நீங்க தெற்க போனீங்கன்னா அகத்தியர் இருப்பாரு, பொதிகை மலை இருக்கும். அந்த அகத்திய மலையே அங்கதான் அவர் நிரந்தரமா இருப்பாரு. அதை வலம் வந்து வணங்கி விட்டு மேலே போங்கள். அப்போ புனலில் பொன் கலந்த தாமிரபரணி பொருணை என்னும் நதி இருக்கும். அதை கடந்து போனால் யானைக்கன்றுகள் உலாவுகிற மகேந்திர மலை இருக்கும். அந்த மலையை தாண்டி போனா கடல் இருக்கும்னு கம்பன் பூகோளத்தை காட்டி இருக்கிறான். அதிலேயே இந்த பொருணை இருக்கிறது. இந்த பொருணையை கொண்டு வந்து தலைப்பா வச்சு இத்தனை பேர், இவ்வளவு தமிழ் அறிஞர்களை கூட்டு வந்து எங்களை மாதிரி இளைஞர்கள், சரி கொஞ்சம் வயசான, ஏன்னா எல்லாரும் இளைஞர்னும் போது நாங்களும் சொல்லுவோம்ல, எங்களை மாதிரி சின்ன பிள்ளைகளை சேர்த்து பட்டிமன்றம் வச்சு கேட்குறீங்கன்றது நல்ல விஷயம். நிறைய பட்டிமன்றங்கள் நடந்திருக்கு. அதுல இது இந்த தலைப்பு கொஞ்சம் மாணவர்களை பற்றியது. இன்னைக்கு மாணவர்கள் எதிலுமே இன்ட்ரெஸ்ட் காட்டுறது இல்லை. இன்னொரு 10 நிமிஷம் எடுத்துக்கலாமா? நான் கூட்டத்துக்கு கேட்கிறேன், பரவாயில்லையா? சாப்பிட்டு வந்துட்டீங்களோ? இன்னைக்கு மாணவர்கள் எதிலுமே ஆர்வம் காட்டுவதில்லை. சாப்பிடும் போது கூட அவனுக்குள்ள ஒரு ஆர்வம் இல்லை. நாங்க எல்லாரும், என்னோட வயசுக்கு சொல்றேன், அப்பெல்லாம் தினசரி காலையில பழைய சாதம் தான் இருக்கும். எப்பவாவது இட்லி இருக்கும். இந்த இட்லி வேகும் போது நாங்க வெந்திருக்கிறோம். எப்படா வேகும்? அதுல அந்த சைடுல கூடி கொஞ்சம் அந்த ஆவி வந்துச்சுன்னா வெந்துருச்சு எடுங்கன்னுவோம். நான்லாம் சட்னி அரைக்கிறது அந்த கல்லுல தானே அரைக்கணும். கொண்டாங்க கொண்டாங்க, நான் அரைச்சி தர்றேன். அம்மா சொல்றாங்க இந்த படுக்கையெல்லாம் மடக்க மாட்டேங்கிறான்னு. நாங்க அவ்வளவு வேலை பார்த்துருக்குறோம். காரணம் அந்த இட்லியை சாப்பிடணும்ன்ற ஆர்வம். நீங்க உங்க பயல்களுக்கு இட்லின்னு சொல்லுங்க அப்படின்றான். இன்னைக்குமா? இந்த அவருக்கு கொடுங்க. யாருக்கு? அப்பாவுக்கு. அவர் தான் செமிக்க மாட்டாம உட்காந்துருக்காரு. ஏன்? ஒரு சப்பாத்தி, ஒரு பரோட்டா காலையில். இவன் பள்ளிக்கூடம் போறது 7:30. பரோட்டா உட்காந்து குத்திக்கிட்டா இருக்கும் அந்த அம்மா. போடா. ஒரு சாப்பிடுறதுல கூட ஆர்வம் இல்லை. நமக்கே தெரியாம பீஸா ஆர்டர் பண்றானே. நீங்க பாருங்க உங்க வீடுகள்ல பீஸா வரும்போது வேகமா வாங்குவாங்க. ஒரு ஓரம் பிச்சு தின்னுட்டு அது அப்படியே கிடக்கும். நமக்கும் அது திங்க வராது. ஏன் பெரியவர்களுக்கு சொல்றேன், முடிஞ்சா ஒரு பீஸா சாப்பிட்டு பாருங்க.
ஒரு ஃபுல் பீஸா வாங்கி சாப்பிட்டு பாருங்க, அப்புறமா கடவுள் பார்த்துக்குவார். மீதி நெல்லையப்பர் காந்திமதி தான். இவ்வளவு அல்வா தின்னாலும் ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லையா சுகர் வராத வரைக்கும். ஆனா இந்த வெளிநாட்டு உணவுகள்லாம் நமக்கு ஒட்ட மாட்டேங்குதுயா, என்னவோ தெரியல. இந்த பயல்களுக்கு ஆர்வம் இருக்கு சில உணவு வகைகள்ல, ஆனா சாப்பிடும் போது அதையும் இதை பார்த்துக்கிட்டு தான் சாப்பிட்றான். நீங்க சில சமயம் தட்டை நகர்த்திட்டீங்கன்னு வைங்க, இதை பார்த்துக்கிட்டே இப்படி இப்படின்னு கை மட்டும் போவாங்க, சோறு போக. இந்த அளவுக்கு மோசமாக பிள்ளைகள் ஏன் இருக்கிறார்கள்? அவன் எதுலயே ஆர்வம் காட்டலையே, வாசிக்கிறதுல எப்படி ஆர்வம் காட்டுவான்? இதுதான் இன்னைக்கு கேள்விங்க. 2 வகையா பேசியிருக்கிறாங்க. பாடச்சுமை, அது ஒரு கோஷ்டி. ஐயா சொன்னார் வாசிக்கிறதுனா என்ன, அதுல லயிக்கணும், மனசுல ஆகணும், அப்பதான் அது வாசிப்பு அப்படின்னாரு. அவர் என்ன சொல்றாரு, சைக்கிள் டெஸ்ட் நடத்துறோம், பைக் டெஸ்ட் நடத்துறோம், கார் டெஸ்ட் நடத்துறோம். அவருக்கு தெரிஞ்சதெல்லாம். இவ்வளவு டெஸ்ட் நடத்தினா அவன் என்னவை ஆவான்? நொந்து போறான். ஒண்ணுமே கிடையாது. நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க. இப்ப பரவாயில்லை, தமிழ்நாட்டு பாடநூல் நிறுவனம் இந்த ஒரு பருவத்துக்கும் புத்தகங்கள் எல்லாம் போட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன். யார் ஆசிரியர் இருந்தீங்கன்னா சொல்லுங்க. முன்னாடியெல்லாம் முழு புஸ்தகமா இருக்கும். இப்ப ஒரு பருவத்துக்கு உரிய எல்லா பாடங்களையும் ஒரு புத்தகமாக்கி கொடுத்துட்றாங்க. கரெக்டா? ஒரு டேர்ம்னா பருவம். முன்னாடி அத்தனையும் தூக்கிட்டு இருக்கணும், இவன் கொஞ்ச நாள்லயே பின்னாடி கிழிச்சிருப்பான். கடைசி டேர்ம் வரும்போது அந்த பக்கமே இவங்கிட்ட இருக்காது. இப்ப அப்படி இல்லை, தனித்தனியா கொடுக்குறாங்க. இலவசமா வேற கொடுக்குறாங்களா? எல்லாமே இலவசம். அது ஒரு சந்தோஷம்தான். அதனால அவன் சுமக்கிறது இல்லை. ஆனா பிரஷர் இருக்கு. பிரஷர் இருக்கா இல்லையாங்க? இங்க யாருக்காவது உங்க பிள்ளை இப்ப நாங்க படிக்கும் போதெல்லாம் 35 மார்க் 40 மார்க் வாங்கினா கொண்டாடுவாங்க. 60 மார்க் வாங்கிட்டான்னா கெடாதான். பெயிலா போனா இவன் தான் கெடா. 60 மார்க் வாங்கிட்டான்னா அவ்வளவு பெரிய சந்தோஷம். நம்ம பரம்பரையிலேயே 6ஆம் நம்பரை பார்த்ததே இல்லடா, எல்லாம் 3 4 4 3 தான்டா இருக்கும். 60 வாங்கியிருக்கானடா என் புள்ள, தெருவே சொல்லுவான். ஐயா இன்னைக்கு 98 வாங்கினவன அப்பா பாக்குறாரு, இன்னும் 2 எங்கடா, 2 எங்க? இதுக்கு இத்தனை டியூஷனுக்கு பணம் கட்டினடா, அதெல்லாம் ஒரு அக்கௌண்ட்ல போட்டிருந்தாலும் வட்டியாவது வந்திருக்கும். நீ எல்லாம் பிள்ளையாடா. அவர் சொல்றாரு பாருங்க, எத்தனை ரவுண்ட் ஆஃப் டியூஷன். காலையில எந்திரிச்சதுல இருந்து ஓடுறான். பள்ளிகள் ஸ்பெஷல் கிளாஸ்ன்னு போட்டு பிதுக்கி எடுக்குது அவனை. அவன் கொஞ்சம் கூட நிம்மதியா இருக்கிறது இல்ல, படாத பாடுபடுறான். இது எல்லாத்துக்கும் மேலங்க, இது சொன்னா சரியா தப்பான்னு எனக்கு தெரியல. இந்த கோ எஜுகேஷன் வந்த பிறகு வகுப்பறை ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. இப்ப நாங்க எல்லாரும் கல்லூரிகள்ல படித்த பாடங்கள் இன்னைக்கு பள்ளிகளுக்கு வந்துருச்சு. உங்களுக்கு தெரியும் இல்லையா, பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி, இதெல்லாம் யாருக்காவது இருக்கா? டீச்சர்ஸ் இருக்கீங்களா? அவங்கெல்லாம் வீட்டுக்கு தூங்க போயிட்டாங்களா? சரி, இந்த மாதிரி பாடங்கள் டாக்டருக்கு தெரியும். மனித உடல் அமைப்பை பற்றிய பாடங்கள் எல்லாம் +2க்கு வந்துருச்சா? 10th +2. ஆண்களும் பெண்களும் இருக்கிற ஒரு வகுப்பறையில ஆசிரியர் அதை நடத்த கூசுறார். பயலுக ஒரு மாதிரி சிரிக்கிறாங்க. பொம்பளை பிள்ளைங்க கஷ்டப்படுது. இது வகுப்பறைக்கு இருக்கிறவங்களுக்கு தான் தெரியும். ரொம்ப சிரமமான சில பாடங்களை எல்லாம், அதாவது ஒரு மெச்சூரிட்டி வந்த பிறகு அவன் தெரிந்து கொள்ள வேண்டியதை பள்ளி பருவத்திலேயே சொல்லித் தருவதால் பாலியல் ஈர்ப்புகள் வர வாய்ப்பு இருக்கிறது. அதான் உண்மை. நீங்க பையனை திட்டீங்கன்னு வைங்க. இப்போ எங்க காலத்துல எல்லாம் வாத்தியார் குத்துன்னு குத்துவார். அட்டின்னா அது எங்களுக்கு அந்தோணிதாசன் ஒருத்தர் இருந்தாரு. அவர் அவர் தமிழையா உள்ள நுழையும் போது எவன் மேலேயாவது கோபம் வந்து குத்துனாருன்னா நல்ல நங்குன்னு குத்துவாரு. திரும்பி போய் போர்டில் எழுதி போடுவார். திரும்பி திடீர்னு வந்து குத்துவார் அவனை. அந்த வகுப்பு 45 நிமிஷமா அவன் அடி வாங்கி அவன் நொந்துருவா. நான் ஓடிடுறேன்டா எங்கேயாவது இருந்தாலும் போயிட்டு இன்ஸ்டால்மெண்ட்ல குத்துவார். அவருக்கு
அப்படி ஒரு இது இருந்தது, நல்லா அடிப்பாரு. இன்னைக்கு அடிக்கிறதுன்றதை யோசிக்கவே முடியாது. ஆனா வகுப்பறைக்குள்ள ஒரு பையனும் ஒரு பொண்ணும் ஏதோ பரிமாறுகிறார்கள்னு தெரிஞ்சா கூட ஆசிரியர் ஒன்றும் சொல்ல முடியாது. உண்மையா இல்லையா? பரிதாபமா பார்த்துட்டு இருக்கிறார். அது ஒரு லவ் டுடே. என்ன செய்வார் அவரு? ஏதாவது சொன்னா மன உளைச்சலை உருவாக்கினார் இந்த ஆசிரியர் அப்படின்னு சொல்லி லெட்டர் எழுதிடுறான். இல்லாட்டி வீடியோ காலில் ஏதாத்தையாவது சொல்லி வீடியோ பதிவு பண்ணிடுறான். இதை தாண்டி பெற்றோர் அந்த பிள்ளைகளை நீ டாக்டர் ஆகணும், என்ஜினியர் ஆகணும், ஃபாரின் போகணும்னு ப்ரெஷர் கொடுக்குறாங்க. அப்புறம் நம்ம ஊரில் தான் ஏற்கனவே தகுதி தேர்வுகள்லாம் இருக்க. எனக்கு அது புரிய மாட்டேங்குது, அதை சொல்லவும் கூடாது, ஏன்னா அது லைவில் போயிட்டுருக்கு. இதையும் படித்து அதுக்கும் படித்தா அவன் என்னையா ஆவான்? இத்தனை நுழைவுத் தேர்வுகளா? அந்த காலத்தில் இதெல்லாம் இருந்துச்சு ஐயா? இல்லை. ஆனால் இது வேறு தெய்வ குத்தம் ஆகிடும், இது வேறு நமக்கு வம்பு. ஏன்னா நம்ம பிள்ளைகள் தே ஆர் அண்டர் ப்ரெஷர்ன்றதை ஒத்துக்கிறீங்களா இல்லையா? இதுல கெட்டு போனது மொழி பாடம் தான். ராஜ்குமார் ஒரு நல்ல செய்தி சொன்னார். மொழி பாடங்களுக்கு உரிய மரியாதையை நம்முடைய கல்வி திட்டம் தரவே இல்லை. மொழியை பற்றிய அக்கறை உங்களுக்கே இல்லை என்றால் புத்தகங்களை பற்றி அவனுக்கு எப்படி அக்கறை இருக்கும்? தமிழாசிரியர் வேகமாக நடத்தினால் அதை கேட்டுட்டு ஆச்சரியப்படுவான். ஆங்கில ஆசிரியர் புதிதான நூல்களை அறிமுகம் செய்தால் அவன் பார்த்துட்டு எங்கேயாவது படிக்கலாம்னு நினைப்பான். மொழி பாடங்கள் அவசியம் இல்லை, அதுல என்ன மார்க் வாங்கினாலும் பாஸ் ஆனா போதும்ன்ற நிலை வந்த பிறகு வாசிக்கிற பழக்கம் எப்படி வரும்? இது உண்மை, இது உண்மை உண்மை. இன்னொரு விஷயம், வெக்கேஷன் வந்தா தாத்தா வீட்டுக்கு போவான், எங்கேயாவது போவான். இப்ப வெக்கேஷன் வந்தா சம்மர் கேம்ப். சென்னையில எல்லாம் குதிரை ஏற்றத்துல கொண்டு வரானே, இவன் என்னையா போய் ஈட்டி எடுத்து குத்த போறானா? அவங்களுக்கு பிடிச்சிருக்கு, ஸ்விம்மிங் போறாங்க, குதிரை ஏற்றம், ஆர்ச்சரி. அவன் நாளைக்கு ஒலிம்பிக் போக போறான், வாய்ப்பு இருக்கு, என்னென்னவோ சொல்லி கொடுக்குறாங்க. ஆனா நான் அமெரிக்கா நாட்டில் பார்த்த விஷயம், லீவு விட்டா அந்த ஊர்ல ஒவ்வொரு மாணவனுக்கும் ஒரு புத்தகத்தை கொடுத்து லீவு முடிந்து வந்த பிறகு வகுப்பறையில் அதை பேச வேண்டும் என்று சொல்கிறார்கள் என்பதை நான் கண்கூடாக பார்த்திருக்கேன். இதை விட முக்கியம், அங்கெல்லாம் சின்ன வயதிலேயே, அதாவது 5வது 6வதுலேயே பிள்ளைகளை சுயமாக எழுத சொல்லுகிறார்கள். சின்ன சின்ன புத்தகங்கள் எழுத சொல்லுகிறார்கள், கதைகளை எழுத சொல்லுகிறார்கள், தோணுனதை எழுத சொல்றாங்க. அதை அந்த பள்ளிக்கூடத்தில் கொண்டு வந்து எல்லாரும் முன்னாடியும் வாசிக்க சொல்கிறார்கள். சிறு வயதிலேயே எழுத்தாளன் ஆவதற்கான உத்திகளை அவர்கள் கற்றுத்தருகிறார்கள். இது உண்மை. நம்ம ஊர் கல்வி திட்டம், நீ என்ன ஆக போற, 200க்கு 200, தமிழ்ல 100க்கு 100 போடுறாங்க ஐயா. அவன் ஒரு இச்சு ஒரு இந்து கூடவா போடாம தப்பு இல்லாம எழுதியிருப்பான். நீங்க யோசிச்சு பாருங்க, இங்கிலீஷ்ல கூட எழுதிடலாமையா? ஏன்னா எப்படியாவது கிராமர்லாம் நான் வாங்கியிருக்கேன், நான்லாம் நிறைய மார்க் வாங்கியிருக்கேன். நான் வாங்கின காலம் எப்போ 75ல். இப்போ இங்கிலீஷில் தமிழில் 80க்கு மேலே வரவே வராது. 90 போட்டால் புண்ணியம். அதாவது தமிழ்நாட்டு ஃபர்ஸ்ட் மார்க்கே 88 89 தான் வரும். இப்போ 100க்கு 100 600க்கு 600 பிள்ளைகள் வாங்குதுன்னா எனக்கு புரியலையா? நாம முந்தி படிச்சிட்டோம், பேசாம திரும்ப ஒரு தடவை SSLC எழுதலாம். எங்கேயோ இடிக்கிறது. மொழி பாடங்களுக்கு உரிய முக்கியத்துவத்தை நாம் தரவில்லையோ, அதனால் பிள்ளைகள் வாசிப்பதில் தள்ளி போகிறார்களோ? பாடச்சுமை பெருகி இருக்கிறது, படித்தே ஆக வேண்டும் என்ற கட்டாயம் இருக்கிறது, பெற்றோரும் ஆசிரியரும் திணிக்கிறார்கள். அதுதான் காரணம் என்று இவர்கள் சொன்னதை நாம் இந்த நேரத்தில் மரியாதையாக அங்கீகரிக்கிறோம். இதை உரியவர்கள் யோசிக்க வேண்டும். யார் யார் பொறுப்பில் இருக்காங்களோ அவங்க யோசிக்கணும். ஆசிரியர்களுக்கு அதில் பொறுப்பு இருக்கு. மாணவர்களை தட்டி கொடுக்கணும். அவன்கிட்ட கிரியேட்டிவிட்டி இருந்தால் அவனை ஒரு கவிதை எழுதி கொண்டு வந்தால் பாராட்டணும். டேய் நல்லா இருக்குடா உன் கவிதை, இன்னும் 4-5 எழுதிட்டு வாடா, நான் திருத்தி தரேன்டா.
ஒரு 100 கவிதை வேணாண்டா, 25 கவிதை எழுதா சின்ன புத்தகமா கூட போடுவோண்டா. உனக்குள்ள ஒரு எழுத்தாளன் ஒழிந்திருக்கிறான் என்று எப்போது பள்ளி பார்க்கிறதோ அப்போது மொழியை பற்றிய ஆசையும் அக்கறையும் வளரும், வாசிப்பு வரும். உங்க கையில ஏதாவது ஒரு நல்ல புத்தகம் கிடைக்குதா, அந்த புத்தகத்தை கொடுத்து இதை வாசிச்சு பாருங்கன்னு சொல்லலாம். எத்தனையோ புத்தகங்கள் வந்து போகிறது. ஏன்னா எனக்கு என்னவோ இன்றைக்கு வாசிக்கிற பழக்கத்தை ஆசிரியர்களே குறைத்து இருக்கிறார்கள். சொன்னா திட்டுவாங்க. தயவு செய்து தினசரி, குறிப்பாக கல்வித்துறையில் இருக்கிறவங்க, ஒரு தமிழ் நாளிதழும் ஆங்கில நாளிதழும் கட்டாயம் வாசிங்க. தயவு செய்து உலக நடப்புகளை தெரிஞ்சுக்கங்க. வேறு வகை இலக்கியங்களை படிங்க. நீங்க படிச்சீங்கன்னா தான் வகுப்பறை சுவாரஸ்யமாக இருக்கும். வகுப்பறை சுவாரஸ்யமாக இருந்தால் நீங்கள் அறிமுகப்படுத்துகிற எதையோ ஒன்றை அந்த 40 பேர்ல ஒருவனாவது தேடி போவான். நீங்க புதுசு ஆதவன் தீட்சன்யா அப்படின்னு ஒரு பேரை சொல்லுங்க, ஜெயமோகன் ஒரு பேரை சொல்லுங்க, எஸ்ரா ஒரு பேரை சொல்லுங்க, ஏதாவது ஒரு புதிய எழுத்தாளர் பேரை சொல்லுங்க. அப்படி சொல்லும் போது எங்க இருக்குனாவது தேடுவான் அவன். நீங்க அதையெல்லாம் விட்டுட்டு 200க்கு 200 200க்கு 200 போனீங்கன்னா அவனுக்குள்ளே வாசிக்கிற பழக்கம் வந்து சேருவது கடினம். இப்போ மாணவர்களுக்கு இருக்கிற பாடச்சுமை தான் அப்படின்றது முழுக்க உண்மை. அதோட விட்டுறலாமா, முடிச்சிடலாமா, வேணாமா? இவங்க இந்த அம்மாலாம் பாருங்க, லவ் டுடே பத்தி எவ்வளவு அழகா சொன்னாங்க. உங்க என் மொபைலை எடுத்து இவர்கிட்ட கொடுத்துடணுமா, அவர் மொபைல் என்கிட்ட கொடுத்துடணுமா? எனக்கு வர்ற கால்லாம் அவருக்கு போயிடும், அவருக்கு வர்றதெல்லாம் எனக்கு வரும். எங்க வீட்டுக்கு நான் போறதா இல்லையா? இந்த நூற்றாண்டு, இந்த யுகம் ரொம்ப சிக்கலான ஒரு யுகம். அந்த காலத்துல குறிஞ்சி மலர் அப்படின்னு நாப்பாவுடைய ஒரு நாவல் வந்தது. அது தொடராக வரும்போது அந்த கதாநாயகன் அரவிந்தனுடைய நடை உடை பாவனையை ஒட்டுமொத்த தமிழகமே அங்கீகரித்தது. அரவிந்தன் கால்களில் அழுக்கு இருக்கக்கூடாது, வேஷ்டி கணுக்காலுக்கு கீழே இறங்கி இருக்கும், எந்த நேரமும் பாதங்களை சுத்தமாக வைத்துக் கொள்ளுகிற ஒரு ஹீரோ அவன். அந்த அந்த காலத்துல வீட்டுக்கு வீடு அதை அங்கீகரிச்சு ஏத்துக்கிட்டாயா. அவனை மாதிரி எத்தனை பேர் அன்னைக்கு பிறந்த பிள்ளைகளுக்கு அரவிந்தன்னு பேர் வச்சாங்க ஐயா. பொன்னியின் செல்வன் வரும்போது விரட்டி விரட்டி படிச்சாங்க. பேராசிரியர் தமிழறிஞர் சாலமன் பாப்பையா சொல்வார், அந்த காலத்துல அது வாங்குற புத்தகம் வாங்குவதற்கு அவர்கிட்ட காசு இல்லையா. பக்கத்து வீட்டில் ஒரு வசதி படைச்சவங்க அந்த காலத்துல புக்கு வாங்கிட்டு வர சொல்லுவாங்களாம். இவர் ஓடி போய் அதை கொண்டு வந்து படிச்சுட்டு அந்த அம்மாட்ட கொடுப்பாராம். அந்த அம்மா வரும்போதே கேட்குமா, நீ படிச்சியா? அப்படியே தான் நான் கொண்டு வர சொன்னேன். ஏன்னா அந்த அம்மாவுக்கு என்னன்னா காசு கொடுத்தவங்க படிக்கணும்னு ஆசையா, ஓசி வாங்கி படித்திருக்கிறார்கள். மோகமொழி வந்தப்போ யமுனா வாழ்ந்த துக்காம்பாளைய தெருவை தேடி போனவன் எத்தனை பேர் இருந்தா தெரியுமா கும்பகோணத்துல? நீங்க எத்தனை முறை கும்பகோணம் போனாலும் ஜானகிராமன் காட்டிய கும்பகோணத்தை உங்கள் கண்களில் காணவே முடியாது இல்லையா? கற்பனையில பார்த்தாயா. அந்த கற்பனையை உருவாக்கி தந்தது அன்றைய இலக்கியங்கள், நாவல்கள், புதினங்கள் அத்தனையும். இன்னைக்கு இருக்கிற தலைமுறைக்கு ஒரு கற்பனையும் இல்லையே. அவன் எதை பத்தி யோசிக்கிறது இல்லை. இப்போ பொன்னியின் செல்வன்ல வந்தியத்தேவனா நம்ம கார்த்திக் வர்ற வரைக்கும் நம்ம கனவுல இருந்த வந்தியத்தேவன் வேற ஆள் தானே இருந்தானா இல்லையாங்க? குந்தவை வேற ஆள் தானே, நந்தினி வேற ஆள் தானே, ஆதித்ய கரிகாலன் வேற ஆள் தானே இருந்தானா இல்லையாங்க? கடல் புறா சாண்டில்யன் படிச்சுட்டு கற்பனையில் தூங்காம எத்தனை பேருங்க இருந்திருக்கான். அந்த மாதிரி ஒரு அழகி உலகத்தில் இருப்பாளாங்க. அதுல தாங்க இருப்பா யவன ராணி. இப்போ வேடிக்கை என்னன்னா, ரொம்ப கம்மியா வார பத்திரிகைகளே குறைஞ்சு போச்சு. மிகச்சிறந்த பத்திரிகையா இருந்த கல்கியே நின்று போச்சு, அது ஆன்லைன் ஆயிடுச்சு. இந்த பத்திரிகைகளை தேடினீங்கன்னா அதிலும் தொடர்கள் மிக குறைந்து விட்டன. தொடர்கள், கதைகள், நாவல்கள் இருப்பதே இல்லை. இப்ப ஏதோ நீரதிகாரம் ஒண்ணு வெண்ணிலா அவங்க எழுதினது வந்தது, அதுக்கு முன்னாடி வேள்பாரி வந்தது, இறையுதிர் காடு வந்தது, மற்றபடி எல்லாமே குறைஞ்சு போச்சு. இந்த சூழலுக்கு என்ன காரணம்னு தேடினீங்கன்னா இதை கண்டுபிடிச்சிடலாம். ஒன்னே ஒண்ணுதான் காரணம்,
புத்தகம் இருந்த இடத்தை இது ஆக்கிரமித்து இருக்கிறது. என்னங்க, கபாலீஸ்வரர் கோயில்ல போய் 2 பேர் டான்ஸ் ஆடி ரீல்ஸ் போட்டிருக்காங்க. எங்க போச்சு? கபாலீஸ்வரர் கோயிலுக்குள்ள போய் 2 பேர் ஆடி இப்ப போலீஸ் கேஸ் ஆயிருக்கு. அவங்க இப்ப எங்களை மன்னிச்சிருக்கன்றாங்க. இளைஞர்கள் எந்த நேரமும் ரீல்ஸ், எந்த நேரமும் பெண்களா இருந்தா டிக்டாக். அதுவும் இப்ப புதுசா ஒரு பழக்கம் வந்திருக்கு பெண்களுக்கு. நம்ம ஊர்ல இதை எப்படி சொல்றது, கணவனை கிறுக்கன் மாதிரியே ஆக்கி இந்த பட்டிமன்றங்கள்ல வர்ற ஜோக்குகள் எல்லாம் அவன் பேர்ல சொல்லி அவனை பரிதாபமா ஒரு போஸ்ட் கொடுத்து அதுக்கு ஒரு மியூசிக் கொடுத்து இதை அவங்க போட்டுறாங்க ரீல்ஸா. அது லட்சம் பேர் பாக்குறானையா. இங்க ஒரு ஆள் தேவாரம் திருவாசகம் பேசினா 10,000 பேர் பாக்குறான். இது என்ன நாகரிகம்? கணவனுக்கும் மனைவிக்கும் இருக்கிற அந்தரங்கமான வாழ்க்கையை வெளியரங்கமாக ஆக்குகிற ஒரு பரிதாப காலத்தில் நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். ரொம்ப கஷ்டம். அவங்க 2 பேரும் பேசுற டயலாக்லாம் பார்த்தா இன்னும் நான் ரொம்ப கம்மியா சொல்றேன், இன்னும் மோசமா இருக்கு. ரீல்ஸு, வாட்ஸ்அப் சேட்டிங், இதுல இந்த பிள்ளைகள் போய் மாட்டிக்கொள்கிறார்கள் அப்படின்றது உண்மையா இல்லையா? உண்மையா இல்லையா? இப்போ வயதுல பெரியவங்களே இதுல சிக்கினா வெளியில வர்றது கஷ்டம். ஐயா, உங்க போன் ஸ்மார்ட் போனா இருந்தா நீங்க என்ன செய்யறீங்கன்னு அது வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்கு. அது உங்களுக்கு தெரியும்ல. இந்த பழைய காலத்து நோக்கியா போன் இருக்கே, அது பிரச்சனையே இல்லாது. நம்ம வீட்டு பெருசுக மாதிரி உட்கார சொன்ன இடத்துல உட்காந்துருக்கும். பையில போட்டா நீன்னு ஒரு சவுண்டு கொடுத்துட்டு பேசாம இருக்கும். ஆனா இந்த ஸ்மார்ட் போன் இருக்கு இல்லையா, நீங்க ஒரு ஹோட்டலுக்கு போனீங்கன்னா இந்த ஹோட்டலை ரேட் பண்ணுன்னு அது வருதியாது. நம்ம இன்னும் சாப்பிடவே இல்லை. இப்ப நீங்க ஒரு ஹோட்டலுக்கு போறீங்கன்னு வைங்க, யூ ரேட் திஸ் ஹோட்டல்னு வருது. நான் இந்த ஹோட்டலுக்கு வந்தேன்னு உனக்கு எப்படி தெரியும்? என் வீட்டுக்காரமாவுக்கே தெரியாது. அதுக்குள்ள அதுல இருந்து வருது, யூ ரேட் திஸ் ஹோட்டல் 4 ஸ்டார் 3 ஸ்டார்னு போடுது. அப்படின்னா நம்முடைய ஒவ்வொரு மூமெண்ட்டையும் கடவுள் கண்காணிக்கிறானோ இல்லையோ இந்த கைபேசி கண்காணிக்கிறது. நீங்க வேணா சும்மா போட்டு பாருங்களேன், உங்க ஃப்ரெண்டுக்கு பெங்களூர் போகணும் அப்படின்னு அல்லது போன்ல பேசிட்டு வைங்க, ஒரு நிமிஷத்துல கூகுள்ல இருந்து பெங்களூர்ல எங்க தங்கலாம், அங்க என்னென்ன பார்க்கலாம்னு அட்வர்டைஸ்மெண்டா வருது. ஏய், நான் அவங்கிட்ட தானே சொன்னேன், உங்ககிட்ட எப்ப சொன்னேன்? இப்படியெல்லாம் சொல்ல முடியாதுயா. நம்மை விட ஸ்மார்ட்டாக இந்த ஸ்மார்ட் போன் இருக்கிறது. இதில் நாமே சிக்கிக்கொள்வோம் என்றால் சின்ன குழந்தைகள் என்ன ஆவார்கள்? ரொம்ப சிக்கிக்கிறாங்க. அவங்க ஒன்று சொன்னாங்க இல்லையா, 14 வயசு பிள்ளைங்க கொரியன் சீரியல் தான் ஏன் பார்க்குறாங்க. இப்போ நம்ம ஊர் சீரியல்லாம் பார்க்குற ஆளுகள்லாம் 40 வயசு 50 வயசுக்கு மேலே தான். நம்ம சீரியல் பார்த்தா அவன் சிரிக்கிறான், இவெல்லாம் திருத்தவே மாட்டான்றான். இப்போ நீ என்னடா பார்ப்பேன்னா கொரியன் சீரியல் தான். இந்தியாவை வச்சு தான் கொரியன் சீரியலே ஓடிக்கிட்டு இருக்கு பயங்கரமா. அமெரிக்காலையும் பார்க்குறான், இந்தியும் பார்க்குறான். அந்த சீரியலை பார்த்துட்டு அங்கே இருக்கிற மியூசிக் குரூப்பை பார்க்கறதுக்கு திருப்பூர்லேருந்து 3 பொம்பளை பிள்ளைங்க கிளம்பி சென்னை வரைக்கும் போயிருக்கு. போய் 14,000 ரூபா கையில் வச்சுட்டு நாங்கள் கொரியா போகிறோம்னு இருக்கு. அந்த பிள்ளைகளுக்கு எவ்வளோ அறிவு இருக்கு பாருங்க. பாஸ்போர்ட் இல்லாமல் விசா இல்லாமல் போக முடியாதுன்னு தெரியலை, 14,000 ரூபாயை வச்சு ஃப்ளைட் டிக்கெட் வாங்க முடியாதுன்னு தெரியலை. ஆனால் அங்கே போகணுன்ற உந்துதல் இருக்குன்னா இவர்களை இந்த வலைத்தளங்கள் கட்டி வைத்து கைதிகளாகிக்கிறது. இந்த வேகத்துல ஒரு புஸ்தகம் வாங்கி வாசிக்கணும்னு ஒரு புள்ள போயிருக்கா? எனக்கு என்னவோ இதெல்லாம் பார்க்கும்போது பயமா இருக்கு. முகம் தெரியாத மனிதர்களிடம் தங்கள் உருவங்களை பதிவு செய்கிறார்கள். சில நேரம் ஆடையை குறைச்சிட்டு கூட பதிவு செய்கிறாங்க. அதனால இங்க இருக்கிற பெரியவங்களுக்கு தயவா சொல்றேன், ஓரளவு வயது ஒரு +2 வரைக்கும் இருக்கிற பிள்ளைகள் வருகிற வரை ரொம்ப சொபிஸ்டிகேட்டட் மொபைல் போன்லாம் வாங்கி தராதீங்க. வாங்கி கொடுத்துட்டீங்கன்னா கடவுள் கண்காணிப்பார். ஏன்னா நீங்க அந்த மொபைலை வாங்கி கொடுத்துட்டு அந்த பிள்ளைகளை கண்காணிக்க முடியாம கஷ்டப்படுறீங்க.
அவன் காதுல வச்சு பேசுறான் ஐயா, பக்கத்திலேயே தான் உட்காந்துருக்கான். அவன் என்ன பேசுறான்னு யாருக்குமே தெரியாது. ம் 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 யா யா ஹூ அப்படின்றான். அவங்க அப்பா பக்கத்துல என்னடான்னா உடனே ஆஃப் பண்ணிடுறான். மாப்பிள்ளை அப்புறம் பேசுறேன்றான். அது மாப்பிள்ளையா இல்ல பொண்ணா யாருக்கு தெரியும்? நீங்க அவன் கிட்ட போய் கேட்டு பாருங்களேன், என்னடா அப்படின்னா என்ன, யாரு கூட பேசுனா, யாரு கூட பேசல, நீங்க யாரு கூட பேசுறீங்கன்னு நான் கேட்டேனா, ஒரு மரியாதை இல்லாம ஏன்பா இப்படி இருக்கீங்க, இன்டீசென்ட் அப்படின்றான். போன் வாங்கி கொடுத்தது பில்லு கட்டுறது நான், என்னன்னு கேட்டா இன்டீசென்ட்ன்றான். அப்போ இந்த பிள்ளைகளை கண்காணிக்க என்ன வழி? கொஞ்சம் சுயமாக சிந்திக்கிற ஒரு ஏஜ் வர்ற வரைக்கும் தயவாக சொல்றேன், அவங்க கையில மொபைல ஸ்மார்ட் போனை கொடுத்து கெடுத்துறாதீங்க. 2 விஷயம் பிள்ளைகளை கெடுக்கும். ஒன்று, அந்த வயதில் 14-15 வயதில் 2 வீலர் வாங்கி கொடுக்கறது. 2வது மொபைல் ஃபோன் வாங்கி கொடுக்கறது. 2மே பிள்ளைகளுக்கு இடைஞ்சல். இவ்வளவு அவர்களை திசை திருப்புகிற இந்த வலைத்தளங்கள், இல்லை ரம்மி விளையாடுறான் ஐயா அவன் போய் ஆன்லைனில், அதை வேற தடை பண்ணுங்கன்னா அதை பண்ண மாட்டேன்னு வேற சொல்கிறாங்க. அது அதோட புத்திசாலித்தனமான விளையாட்டாமே. அதையே தெருவில் விளையாடுனா கூட்டு போயிடறாங்க. ஆன்லைனில் விளையாடுனா பிரச்சனையே இல்லையா, தெருவில் ஒரு 6 பேர் உட்காந்து மாப்பிள்ளை வா அப்படின்னா உடனே பின்னாடி ஆள் வந்து தள்ளிட்டு போகுது. நமக்கு புரியலை, நம்ம அளவுக்கு அது விவரம் பத்தலைன்னு வைங்களேன். அதனால ஒரே ஒரு விஷயம்தான், உங்கள் பிள்ளைகள் வாசிக்கணும்ன்ற ஆசை இருந்தா முதல்ல நீங்க வாசிங்க. நம்ம பிள்ளைகளுக்கு முன்னாடி உட்காந்து சொல்லுவோம்ல, வீட்டு முன்னாடி சொல்லுவோம்ல, ஏய் தின்னு, இல்லாட்டி இந்த அவர் கொடுத்துருவேன், உடனே தின்னோம் சின்ன வயசுல. இப்போ நீங்க என்ன செய்கிறீர்களோ அதை பார்த்து பிள்ளைகள் இமிட்டேட் செய்வார்கள். சின்ன வயதுலேருந்து அப்படித்தான். கற்றுக் கொடுக்கிற பெற்றோர் கொஞ்சம் வாசிக்கவும் கற்றுக்கொள்ளுங்கள். உங்க வீட்டில் ஒரு 5 புஸ்தகமாவது இருக்கட்டும். எந்த சமயம் சார்ந்தவர்களாக இருக்கிறீர்களோ அந்த சமய நூல்களை வாங்கி வையுங்கள். நாம் இந்த மண்ணின் மைந்தர்கள் என்று இருப்பதால் திருக்குறள் வாங்குங்க, ஒரு தேவாரம் வாங்குங்க, ஒரு திருவாசகம் வாங்குங்க, முடிந்தால் இன்னும் பல சமய நூல்களை வாங்குங்க. சமயம் கடந்த வாசிப்பு இருக்கிறவன் தான் கடவுளுக்கு மிக அருகில் இருக்கிறான் என்று அர்த்தம். சமய சிந்தனையை தாண்டி போகணும். அப்படி போகிற பிள்ளை வாங்கி வைங்க. சிறு குழந்தைகளுக்கு இந்த புத்தக கண்காட்சியில் நிறைய நூல்கள் இருக்கு, வாங்கி கொடுங்க. சுயசரிதைகளை வாங்கி கொடுங்க, எத்தனையோ சுயசரிதைகள் இருக்கு. இதெல்லாம் வாங்கி கொடுத்து நீங்களும் வாசிக்க ஆரம்பித்தால் பிள்ளைகள் வாசிப்பார்கள். இன்றைக்கு அவர்கள் வாசிக்காமல் இருக்க காரணம், உதவி செய்ய முடியாமல் தடுமாறுகிற பள்ளிகள், கல்வி சூழல், ஒண்ணுமே தெரியாமல் இருக்கிற பெரும்பகுதி பெற்றோர். இது எல்லாவற்றிலிருந்து தப்பித்து வலைத்தளங்களில் சிக்கி இருக்கிற பிள்ளைகள் தான் வாசிக்க முடியாமல் தடுமாறுகிறார்கள். எனக்கு என்னவோ பாடச்சுமை என் காலத்திலேயும் தான் இருந்தது, எங்க அப்பா காலத்திலேயும் தான் இருந்தது, இன்னும் 10 வருஷம் கழிச்சும் இருக்கும். அந்தந்த காலத்துக்கு அந்த பிள்ளைகள் தயாராகி விடுவார்கள். ஆனால் இந்த சிக்கல் இந்த தலைமுறை சந்திக்கிறது 2000வது ஆண்டுக்கு பிறகு வந்தது. அதுக்கு முன்னாடி இவ்வளவு இல்லையா? அவன் அமைதியா உட்காந்து ஒரு பாட்டு கேட்கறது இல்லை, அமைதியா ஒரு இடத்துல போய் அதை பார்த்து ரசிக்கிறது இல்லை. இந்த தாமிரபரணியின் கிளை நதியான சிற்றாறு தானே குற்றாலமா வருது இல்லையா? குற்றாலத்தில் குளிக்க போனா அங்கேயும் செல்ஃபி எடுக்கிறானே தவிர ஒரு போய் குளிக்கிறது இல்லை, அரை ட்ரெஸ்ல செல்ஃபி எடுக்கிறான். எல்லாம் மாத்தணும்னா இதை கையில் இருந்து அகற்றி ஒரு நாளில் சில மணி நேரங்களை மொபைல் இல்லாமல் இருக்க சொல்லி கொடுத்து அவன் கையில் ஒரு புத்தகத்தை கொடுக்கிற குடும்பம் இருந்தால் ஒருவேளை அவர்களுக்குள் வாசிக்கிற ஆர்வம் வரும், வர வேண்டும். அதற்குத்தான் இந்த புத்தக கண்காட்சி, புத்தக திருவிழா என்று சொல்லி இன்றைய மாணவர்கள் வாசிக்கும் திறன் பழக்கம் குறைவதற்கு பெரிதும் காரணம் சமூக வலைத்தளங்களே. இதை சமூகம்தான் திருத்த வேண்டும். சமூகம் சில கட்டுப்பாடுகளை விதிக்க வேண்டும். எல்லாருக்கும் எல்லாம் என்பது பொருளாதாரத்தில் இருக்கலாம், ஆனால் இதில் இருப்பது தவறு. மற்ற நாடுகளில் எல்லாம் சைல்டு லாக் அப்படின்னு வச்சிருக்கிறாங்க, இந்த ஊர்ல எந்த லாக்கும் கிடையாது. அதனால அதெல்லாம் வந்தால் நல்லது என்று சொல்லி இவ்வளவு நேரம் இருந்த உங்கள் ஒவ்வொருவரது திருவடிகளையும் வணங்கி, மிக குறிப்பாக
நம்முடைய மாவட்ட ஆட்சியருக்கு நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.